வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு குறைந்த முதலீட்டுல ஒரு பிசினஸ் ஹோம்மேடா வீட்ல இருந்து எப்படி பண்றதுன்னு நாங்க பார்க்க போறோம். இது நல்ல ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ். பெரிய பெரிய தொழில் துறையில பண்ணக்கூடிய ஒரு சீக்ரெட்டான ஃபார்முலாவோட வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் 65 மசாலா தேவைகள் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. நம்ம இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக கமர்ஷியலாக கொண்டு போக போகிறோம், அதுக்கு என்ன சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட்ஸ், நம்ம ப்ரிசர்வேட்டிவ் நிறைய இடத்துல இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் என்னென்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது, அது என்னென்ன அளவு ப்ரிசர்வேட்டிவ் நம்ம கலக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்தா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் மசாலா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேவை, ரோட்டு கடை வரைக்கும் சிக்கன் மசாலா தேவைப்படுது. அந்த மசாலாவை நீங்கள் ஹோம்மேடாக ரொம்ப டேஸ்ட்டாக மேக் பண்ணி கொடுத்தா யார் இதை வேணான்னு சொல்லுவாள். ஸோ நீங்கள் அதை ஒரு பேக்கிங் பண்ணி நீங்கள் சப்ளையும் பண்ணலாம், இல்லை ஹோல்சேலாகவும் பண்ணி ஒவ்வொரு கடைக்கும் நீங்கள் கொண்டு சப்ளையும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஐடியாவை பொறுத்துங்க சிக்கன் மசாலா நம்ம வெளியில் கொடுக்க போகிறது. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்ன அப்படின்ற நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை தூளாவும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் எல்லாமே மிளகாய் மல்லி எல்லாம் மல்லி முழுசாக வாங்கி ரோஸ்ட் பண்ணி வறுத்தும் வச்சுக்கலாம். சரி, நான் என்னென்னு சொல்லிடுறேன். மிளகாய் 300 கிராம், மல்லி 100 கிராம், மஞ்சள் 20 கிராம், மிளகுத்தூள் 50 கிராம், சீரகம் 50 கிராம், பெருஞ்சீரகம் 50 கிராம், இஞ்சி 40 கிராம், பூண்டு 40 கிராம். ஸோ இந்த இஞ்சியும் பூண்டும் நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி நீங்கள் அதை காய வச்சு, காய எப்படி வைக்கணும்னா சாப் பண்ணி காய வச்சு பவுடராகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 100 கிராம், அஜினமோட்டோ 10 கிராம், தேவை என்றால் உங்களுக்கு இஷ்டம்னா அது அஜினமோட்டோ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 30 கிராம், கண்டிப்பாக கருவேப்பிலையை நல்லா வறுத்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் அரைக்கணும். கரம் மசாலா 50 கிராம், கார்ன்ஃப்ளவர் 80 இல்லை 100 கிராம். ஐஞ்சிகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேத்துக்கு. சாப்பாட்டில் சேர்க்குற கலர் பொடி ஒரு 5 கிராம். இந்த சிக்கன் மசாலா 1 கிலோவுக்கு 50 to 70 கிராம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சரி, நான் சிக்கன் மசாலாவோட ஃபார்முலா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதை எப்படி பிஸ்னஸாக கொண்டு போகலாம், எங்கெங்கெல்லாம் கொண்டு போகலாம், ஸோ இதுக்கான ப்ரிசர்வேட்டிவ் என்ன அப்படின்ற பார்த்தலாம். இந்த சிக்கன் மசாலா செய்கிறதுக்கு 1 kg செய்கிறதுக்கு உங்களுக்கு 240 ரூபா ஆகுங்க. இது கரண்ட் செலவு, பேக்கிங் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு 300லேருந்து 340 ரூபா ஆகுங்க. நீங்கள் இதை வெளியில் என்ன விலைக்கு விற்கலாம் அப்படின்றத அடுத்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு என்ன ப்ரிசர்வேட்டிவ் கலக்கலான்றதை பார்த்துடலாங்க. காலோஜின் ஜி, கால்சியம் கார்பனேட். ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ் வேணும்னா 5 கிராம் சேர்க்கலாம். டிசிபி, ஸோ இது வேணும் அப்படின்னா 1 கிலோவுக்கு 5 கிராம் சேர்க்கலாம். நான் கொடுத்துருக்க அளவு எல்லாமே ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும், எல்லாமே சூஸ் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு மசாலாவில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் சேர்க்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் ஈரப்பதத்தை எடுத்துரும். உங்களுக்கு செல்ஃப் லைஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த மசாலாலாம் நீங்கள் சாதாரணமாக பேக் பண்ணும்போது 3 to 4 மாதம். ஸோ நான் சொன்ன இந்த ப்ரிசர்வேட்டிவ் பயன்படுத்தினால் 6லேருந்து 8 மாதம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா வேல்கம் பேக்கிங், ஸோ நீங்கள் அலுமினியம் பேக்கிங் இந்த மாதிரியான பேக்கிங் பண்ணிங்கன்னா இன்னும் அதிகமாக செல்ஃப் லைஃப் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறனால நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம கூடிய ப்ரிசர்வேட்டிவ் நம்ம சொன்ன ப்ரிசர்வேட்டிவ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இது பெரிய பெரிய தொழில் மசாலா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய மசாலா கம்பெனிலலாம் இந்த ப்ரிசர்வேட்டிவ் தாங்க கலக்குறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் லைஃப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம பண்ணக்கூடிய மசாலாவோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 340 ரூபா சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே சேர்த்து அதை நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 100 கிராம் 80 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ அப்படி சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 கிலோவுக்கு 360 ரூபா ப்ராஃபிட் மட்டும் கிடைக்கும். எல்லா செலவையும் தாண்டி நம்மளுக்கு 1 கிலோவுக்கு 380 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குங்க. நம்மளுடைய மசாலா ஃபஸ்ட்டு செல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணும், டேஸ்ட் அரோமா நல்லா இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம இது எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் நம்ம எடுத்தோடனே நம்ம ப்ராடக்ட் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். அப்படின் போது நம்ம ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேலை பார்க்குற இடத்துலையோ நம்ம வீட்டை சுற்றியோ அக்கம் பக்கம் இந்த மாதிரி கொடுத்து மூவ் பண்ணலாம். அடுத்து
ஸோ நீங்கள் இது வந்து எஃப்எஸ்எஸ்சி கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி எஃப்எஸ்எஸ்சி எடுத்துட்டிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்டு, மீஷோ, ஜியோமார்ட் இந்த மாதிரியான ஒரு வலைதளங்களில் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய ஒன்று. அடுத்து என்னென்னா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணலாம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டோரேஜ் கூட நம்ம வந்து விற்பனை செய்யலாங்க. இதெல்லாம் நம்ம நேரடி விற்பனை செய்கிறது நம்மளுக்கு அதிகம் லாபம் இருக்கக்கூடிய ஒன்று. நம்மளுடைய பொருள் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்ற அளவுக்கு நல்லா மூவிங்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கான ப்ராடக்ட்டுக்கு, உங்களோட பிராண்டுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய வலைதளங்கள் இருக்குது. ஷாப்ஸி, டுக்கான் ஆப் போன்ற இந்த மாதிரி வலைதளங்களில் நீங்கள் வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டைரக்ட் சேல் பண்ணுறதுக்கு. ஹோல்சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு, ஸோ வண்டிக்கடை முதற்கொண்டு சிக்கன் மசாலா தேவைப்படுது. இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் வந்து சூப்பராக பண்ணலாம். ஹோல்சேல் பண்ணும்போது ரேட் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாதே அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஸோ ரேட் கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னா நம்ம பல்காக எடுக்கும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன ரேட்டை விட இன்னும் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும். அப்போ தாராளமாக நீங்கள் அவங்க கேட்குற ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஹோல்சேல் தாராளமாக பண்ணலாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் நல்ல மார்க்கெட்டிங் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா யூடியூப் மூலியமா ஏதாச்சும் ஒரு சேனலை கூப்பிட்டு உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு ரெக்கமெண்ட் வீடியோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இன்னும் இது மூலியமா கஸ்டமர் வருவாங்க, டீலர்ஷிப் கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம பிஸ்னஸ்க்காக கொண்டு போகிற ஒரு வலைதளம் தாங்க. எந்த பிஸ்னஸ்மே எடுத்தோன்னே நம்ம வந்து போயிட முடியாது. நம்ம அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு தாங்க பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். ஒரு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிறதுக்கு 6 to 1 year வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் வேணுங்க. ஸோ அதே மாதிரி மசாலா பொடி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, லோக்கலாகவும் நிறைய மசாலா இருக்குது. நம்ம மசாலாவை டேஸ்ட்டாகவும் நல்லாவும் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்குள்ள நம்ம மசாலாவை விற்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக நம்ம மசாலா வந்து மூவ் பண்ணிடலாங்க. இந்த மசாலா உங்களுக்கு நல்லா போயிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் இது கூட என்ன நியூ ப்ராடக்ட் வந்து அடுத்து வந்து லான்ச் பண்ணலாங்க. பிரியாணி மசாலா பண்ணலாம், தந்தூரி மசாலா பண்ணலாம், பெப்பர் சிக்கன் மசாலா பண்ணலாம். ஸோ டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய பிராண்ட் நேமில் ஒவ்வொரு டேஸ்ட்டும் நீங்கள் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாமே ஓகேவாயிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. எக்ஸ்போர்ட் எங்கெங்க பண்ணலாம்னா சிங்கப்பூர் பண்ணலாம், மலேசியா பண்ணலாம், UAE பண்ணலாம், UK பண்ணலாம். ஸோ போன்ற எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் நம்ம வந்து பண்ணலாங்க. எல்லாத்துக்கும் எஃப்எஸ்எஸ்சி கண்டிப்பாக அவசியம். ஸோ உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்சி பற்றி டீட்டெயில்ஸோ ஐடியாவோ இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எஃப்எஸ்எஸ்சி பற்றி முழு விவரம், அதுக்கு எப்படி எடுக்கலாம், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எங்கே போய் அப்ளை பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவை, நம்ம ஃபுட் கிரேடு வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக வந்து விளக்கம் வந்து கிடச்சிருங்க. ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேங்க.